மகனதி நாளைக்கு என்ன படிக்குன்னு பார்த்தலாம். வெண்ணிலா மெமரி லாஸில் இருந்தப்போ பாவம் பார்த்து காவேரி தான் அந்த வீட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு வந்தாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு சரியானதும் அவங்க பண்ணுற ஆட்டிடியூடு நம்மளாலேயே பார்க்க முடியல. ஸோ காவேரி கொடுத்த பதிலும் பயங்கரமாக தான் இருந்துச்சு. எந்த விஷயமா இருந்தாலும் விஜய் எடுப்பார் முடிவு அப்படின்னு சொன்னது பயங்கர கெத்தாக இருந்துச்சுன்னு நினைக்கிறவங்க, விஜய் காவேரி மேலே நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ராகினி வெண்ணிலாவை நல்லா ஏற்றி விட்டு காவேரி இந்த டைமுக்கு தான் வருவா, நீ அவகிட்ட போய் பேசு, அவளுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு வெக்கமாகவே இல்லையா, விஜய் தான் உனக்குன்னு இருக்கார்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை காப்பாற்றிருக்காரு, மெமரி லாஸ்லேருந்து உன்னை காப்பாற்றினதும் சரி, அவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டதும் சரி விஜய் தானே, அவள் விஜய் உன் கூட சேரக்கூடாதுங்கிறக்காக அதை இதையும் பிளான் பண்ணி தடுத்து வச்சிருக்கா, நீ மட்டும் போய் காவேரி கிட்ட பேசு, விஜய் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லி பேசு, அதோட அவள் பயந்து விலகிடுவா, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது, அவளுக்கு சரியான பதிலடி கொடுத்தே ஆகணும், நாக்கு பிடிங்கிருக்காரு அவர் மாதிரி 4 வார்த்தை கேளு அப்படின்ன மாதிரி நல்லா ஏற்றி விட்டு ராகினி வெண்ணிலாவை தாட்டி விட்டுருவாங்க. கரெக்டாக காவேரி வர டைமாக பார்த்து வெண்ணிலா வண்டியை ஸ்டாப் பண்ணி, உங்ககிட்ட ஒரு 5 மினிட்ஸ் பேசலாமா, ஆமாம் ஆசிரமத்துலேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்தது நீங்கள் தானே அப்படின்ன மாதிரி கேட்க, ஆமாம் மேடம் நானே தான், அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா, பரவாயில்லையே உங்களுக்கு மெமரி லாஸ் சரியாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், பட் இந்த அளவுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு எனக்கு தெரியல, நல்லா இருக்கீங்களா அப்படின்ன மாதிரி கேட்க, உடனே பயங்கரமாக ஆட்டிடியூடாக வெண்ணிலா பேசுவாங்க. நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஆனால் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், நானும் விஜயும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், எங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நீ குறுக்க வரவே கூடாது, விஜய் எந்த அளவுக்கு என்னை லவ் பண்ணியிருக்காரு, எந்த அளவுக்கு என்னை பார்த்துக்குவார், எனக்கு விஜய் தான் முக்கியம், அதே மாதிரி விஜய்க்கும் நான் தான் முக்கியம், நாங்கள் 2 பேரும் எப்படியெல்லாம் லவ் பண்ணோம், எப்படியெல்லாம் இந்த ஊருக்குள்ளே இருந்தோங்கிறத நீ யார்கிட்ட வேணும்னாலும் போய் கேட்டுப்பாரு சொல்லுவாங்க, நீ இடையில இந்த மாதிரிலாம் ஓவராக ஆட்டம் போட்டுட்ருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் நீ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, உனக்கு விஜய் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா, உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னா நான் ஏன் அதை பற்றி கவலைப்படணும், உனக்கு நம்பிக்கை இல்லாததுனால தானே நீ இப்படி பயந்து போய் என்கிட்ட பேசுகிற, முடிஞ்சால் நீ அவரை கல்யாணம் பண்ணிப்பாரு, அவரை ஒத்துக்க வச்சுட்டு பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பிளாக்மெயில் பண்ணிடுறியா, என் விஜய் என்ன தான் விரும்புகிறாரு, என்ன தான் லவ் பண்ணுறாரு, உன்னாலெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் ஏன் வெண்ணிலா நீங்கள் எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, வெண்ணிலா கேட்குற எல்லா கேள்விக்கும் காவேரியும் திமிரா பதில் சொல்லுவாங்க. உடனே வெண்ணிலாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், உனக்கெல்லாம் நான் பேசுகிறதெல்லாம் புரியாது, இவ்வளோ வருஷமாக நான் எல்லாத்தையும் இழந்து என் அப்பா அம்மாவெல்லாம் இழந்து அனாதையாக எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும், நீ விஜய்க்காக என்னத்தெல்லாம் இழந்திருக்கு, எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கேன், எதுவும் இழக்கவும் கிடையாது, எதுவும் பண்ணவும் கிடையாது, விஜய் வேணும், விஜய் பணக்காரன் அழகாக இருக்கான்ற ஒரே காரணத்துக்காக அவனை மயக்கணும்னு பார்த்துட்ருக்க, நீ எல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது அப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரிலாம் வெண்ணிலா காவேரியை பேச, இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசினா பல்லெல்லாம் கழட்டி எடுத்துருவேன், நீ எல்லாம் ஒரு பொண்ணா, மெமரி லாஸில் இருந்தேன்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து கொண்டு வந்து எங்கள் வீட்டுக்குள்ளேயே நான் வச்சுட்டு அந்த வீட்டிலேருந்து நான் வெளியில் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், என் மேலே இருக்க என் புருஷன் மேலே இருக்க நம்பிக்கையிலையும் என் மேலே இருக்க நம்பிக்கையிலையும் தான் இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், விஜய்க்காக என்ன பண்ணுன்னு கேட்குறியா, விஜய்க்காக நான் பண்ணதெல்லாம் சொன்னேன்னா உன்னாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நான் பட்ட கஷ்டத்தில் நீ பாதி அளவுக்கு கூட பட்டிருக்க மாட்டேன், உன்னோட சூழ்நிலை உன்னோட டைமுக்கு உன் அப்பா அம்மாவை இழந்து நீ கஷ்டப்பட்டிருக்கே தவிர இத்தனை பிரச்சனையும் எனக்காக தேடிக்கிட்டது, அவருக்காக எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு எல்லாத்தையும் தாங்கிட்டு அக்செப்ட் பண்ணி போயிட்டுருக்கேன், இதுக்கு மேலே என்னை பேச வச்சிடாத, முடிஞ்சால் நீ விஜய்கிட்ட பேசு, விஜய்கிட்ட என்ன பதில் வாங்கணுமோ வாங்கிக்கோ, அவர் உன்னை கல்யாணம் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, வெண்ணிலா பயங்கரமாக ரோட்லேயே நின்று அழுவாங்க. உடனே ராகினி கிட்ட சொல்லுவாங்க, அவள் ஓவராக பேசுகிறா காவேரி, அவள் நீ முடிஞ்சால் விஜயை கல்யாணம் பண்ணி காட்டு பார்க்கலாம், விஜய் ஒத்துக்கவே மாட்டார், விஜய் என்ன தான் லவ் பண்ணுறாரு, என்ன தான் பொண்டாட்டியாக நினைக்கிறாருன்ற மாதிரி அவள் ஓவராக திமிராக பேசிட்டு போகிறான், எனக்கு நம்பிக்கையே இல்லை, இவ்வளோ தூரம் விஜயே என்கிட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு காவேரி தான் முக்கியம், அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, ஒரு செகண்ட் கூட அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு எவ்வளோ தடவை விஜய் என்கிட்ட சொல்லியிருக்காரு, இதையும் மீறி எல்லாரும் இப்படி கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறீங்களே, இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, வேண்டாம் ப்ளீஸ் இதெல்லாம் நிறுத்திடலாம் அப்படின்ன மாதிரி ராகினி சொல்ல, உடனே பசுபதி அஜய் எல்லாரும் வந்துடுவாங்க. என்னம்மா நீ இப்படி பயப்படுற, இப்படி பயப்பட்டேன்னா எப்படிமா நீ இழந்த வாழ்க்கையை உனக்கு திரும்பி கிடைக்கும், நீ எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கே, நீ அதெல்லாம் நினச்சி பார்க்குறியா, கண்டிப்பாக நீ படுற கஷ்டத்துக்கு அந்த கடவுள் உனக்கு நல்ல ஒரு விடையாக தான் கொடுப்பாரு, விஜய் அதெல்லாம் ஒத்துப்பான், அவனை எப்படி ஒத்துக்க வைக்கணும் எங்களுக்கு நல்லாவே தெரியும், நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்கள் இருக்கோம், உன்னையும் விஜயை சேர்த்து வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு, எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் பண்ண மாட்டோமா, எங்கள் பொண்ணு இப்படி கஷ்டப்படும் போது நாங்கள் பார்த்துட்டு சும்மாவாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வெண்ணிலாவோட மாமா கேட்பாரு, ஆமாம் அவர் ஒத்துக்கலைன்னா என்னங்க பண்ணுறது, கட்டாய கல்யாணம் பண்ணுறதுலாம் தப்பு, அது போக அவர் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்திருக்காரு வேறு 1 வருஷம், இதெல்லாம் தாண்டி எப்படிங்க பண்ண முடியும், அதுபோக அந்த பையன் போல்டாக நின்னானாலும் பரவாயில்ல வெண்ணிலா தான் முக்கியம்னு, அவனும் காவேரி தான் முக்கியன்றான், அந்த பொண்ணும் விஜய் தான் என் புருஷன்றா, அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேத்துக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், சாத்தியமே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் சாத்தியம்தான், இந்த பசுபதி நினச்சா எல்லாமே சாத்தியம்தான், எது வேணுனாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அஜயும் அன்பும் சொல்லுவாங்க, ஆமாம்
ஆமாங்க, நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறோம். அவனை வந்து எப்படி மடக்கணுங்கிற பிளான் எங்ககிட்ட பக்காவாக நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. வெண்ணிலாவை கூட்டிகிட்டு நீங்கள் மண்டபத்துக்கு மட்டும் வந்துடுங்க. கோவிலுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போயிட்டு அங்கே கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மண்டபத்துக்கு வந்துடலாம். அந்த பிளான் எல்லாம் என்னங்கிறத பக்காவாக நாங்கள் கொடுத்துட்றோம். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. காவேரி என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். அந்த கல்யாணத்தில் காவேரி வந்து தடுக்காமல் இருக்கிறக்கும், டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறக்கும் என்ன பண்ணுங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். விஜய் எப்படி வழிக்கு கொண்டு வரதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே காவேரி அந்த டைமில் விஜய்க்கு கால் பண்ணி, இந்த மாதிரி வெண்ணிலா என்னை வந்து பார்த்தாங்க விஜய், ஓவராக பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை வெண்ணிலா, நீங்கள் வெண்ணிலா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு அவ்வளோ சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க. அவள் எவ்வளோ ஆட்டிடியூடாக பேசுகிறா தெரியுமா? அவளோட பேச்சும் அவளோட ஆட்டிடியூடும் எல்லாமே வித்தியாசமாக ஆயிடுச்சு விஜய். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் லவ் பண்ண வெண்ணிலாவா இது அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு கோவம் வருது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவள் என்ன உங்ககிட்ட சொன்னா? அவள் எதுக்கு முதல்ல காவேரி உங்ககிட்ட வந்து பேசினா? அவள் யார் உன்னை ஹர்ட் பண்ணுறக்கு? ஏதாவது உன்னை ஹர்ட் பண்ணிட்டாளா? ஏதாவது தப்பாக சொல்லிட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைங்க, நீங்களும் வெண்ணிலாவும் கல்யாணம் பண்ண போகிறீங்களா? நாளைக்கே உங்களுக்கு கல்யாணம் 2 பேத்துக்கு நடக்க போதாமா? முடிஞ்சால் நீ என்ன வேணுனாலும் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து மிரட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்லு. அப்படியா சொன்னாவோ? அவளுக்கு என்ன பைத்தியம் திரும்பி வேதாள முருங்கை மரம் ஏறிடுச்சா? என்ன உளறிக்கிட்டு இருக்கா? எனக்கும் அவளுக்கும் கல்யாணமா? அதுக்கு நான் முதல்ல ஒத்துக்கணும்ல. அவள் கல்யாணம் பண்ணுறது யாரை வேணுனாலும் பண்ணட்டும், எப்படி வேணுனாலும் போட்டோம். எனக்கு கல்யாணம்னு இருக்கா? கொஞ்சமாவது சென்ஸோடு அவள் பேசுகிறாளா இல்லையா? நான் அவ்வளோ தூரம் அவளுக்கு கிளியராக சொல்லிட்டேன், காவேரி தான் எனக்கு எல்லாமே, காவேரி தாண்டி எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு. இதுக்கப்புறமா கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவள் கொஞ்சம் கூட சரியில்லை காவேரி. எல்லாம் உன்னால தான் வருது. எனக்கு உண்மையில தான் கோவம் வருது பாரு. ஏதோ நான் பாஸ்டில் வந்து அவள் லவ் பண்ணங்கிறதுக்காக இப்படி எல்லாம் மாதிரி பண்ணுவேன் லூசு மாதிரி. இப்போ நீ லூசுத்தனமாக பண்ண ஒவ்வொரு வேலையும் தான் இப்போ எனக்கு ஆப்பாக இருக்குது. என் பொண்டாட்டிக்கு இவ்வளோ கஷ்டமாக கொடுக்குறது நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது. என் குழந்தை வேறு வயிற்றுலேருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பாள்ல, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? எனக்கு எல்லாமே யோசிச்சு ரொம்ப மண்டையை வெடிக்கிற மாதிரி இருக்குது. நீ ரொம்ப ஹர்ட் ஆகிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைங்க, அவள் ரொம்ப ஆட்டிடியூடாக பேசினா. நான் மட்டும் சும்மா இருப்பேனா? நீ முடிஞ்சால் விஜயை கல்யாணம் பண்ணிடு. நீ என்கிட்ட எதுவுமே பேசாத. விஜய் ஒத்துக்கிட்டாருன்னா நீ தாராளமாக கல்யாணம் பண்ணிடு. நான் குறுக்க நிற்கவே மாட்டேன். நான் எதுக்காகவும் உன்னை தடுக்க மாட்டேன். விஜய் ஒத்துக்க வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அப்படியே வாயடைச்சு போயிட்டா தெரியுமா? நான் கொடுத்த பதில் அவள் எதிரே பார்த்துருக்க மாட்டான். நான் கூட வந்துட்டு நீ அப்படி பண்ணிடாத வெண்ணிலா, எனக்கு விஜய் வேணும் அப்படி இப்படின்னு அழுகுவேன்னு நினச்சிருப்பா. பட் நான் கொடுத்த பதில் அப்படியே வாயடிச்சு போய் ஸ்டன் ஆயிட்டா. நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, விஜய் பயங்கரமாக வந்துட்டு ஹாப்பியாக இருப்பார். இது தாண்டி காவேரி, இப்படி ஒரு பதிலை தான் நீ கொடுத்துருக்கணும். இப்படி ஒரு பதிலை இந்த டைம்க்குலாம் நான் கூட யோசிச்சிருக்க மாட்டேன். இப்படி வந்து சொன்னான்னா யாராக இருந்தாலுமே வந்து டென்ஷன் தான் ஆவாங்க. பட் நீ டென்ஷனே ஆகாமல் அவளுக்கு டோஸ் விட்டப்பாரு. இதுதான் என் காவேரி செல்லக்குட்டி. எப்போவுமே வந்துட்டு நீ எதையுமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோ காவேரி. தயவுசெய்து இந்த வெண்ணிலா விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூலாக நீ ரியாக்ட் பண்ணு. அப்போ தான் நம்மளுக்கும் நல்லது, நம்ம குழந்தைக்கும் நல்லது. நீ எதுக்காகவும் டென்ஷன் ஆகாதான். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பசுபதி, அன்பு, அஜய், ராகினி இதுங்கெல்லாம் சேர்ந்து தான் கரெக்டாக வெண்ணிலா மாமாவையும் குழப்பி விட்டு இந்த அளவுக்கு நம்மளுக்கு எதிராக பண்ணுறதுக்காக எல்லா சூழ்ச்சியும் பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாதடி. நீ கொஞ்சம் நார்மலாகவே இரு. இவங்க எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு நான் உன்னை வந்து நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குங்க. நீங்கள் என்னை தாண்டி எதுவுமே யோசிக்க மாட்டீங்க. வெண்ணிலா மாதிரி 100 பொண்ணுங்க வந்தாலும் நீங்கள் காவேரி தான் வேணும்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் அந்த தைரியத்துலேயும் அந்த நம்பிக்கையிலேயும் தான் நான் அவகிட்ட நான் அவ்வளோ போல்டாக பேசினேன். நீங்கள் எப்படி வந்துட்டு என்ன தான் வேணும்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஏன் பயப்படணும்? என் குழந்தை என் வயிற்றில் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ அதை அவகிட்ட சொல்லியிருக்கலாம்ல. என் வயிற்றில் விஜயோட குழந்தையே வளருது, நீ யார் இதெல்லாம் பேசுறதுக்கு? விஜயை நீ எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? நீ என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை மூஞ்சிக்கு நேரம் கேட்டிருக்கலாம்ல வெண்ணிலா விஜய் காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க? நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என் குழந்தைய ஒரு சாட்சியாக வச்சு நான் யார்கிட்டையும் போராட மாட்டேன். என் பாப்பா வந்துட்டு சாட்சியை வச்சு என் விஜய் எனக்கு வேணும்னு நான் கேட்க மாட்டேன். இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம தான் சால்வ் பண்ணணும். நீங்கள் எப்படி என்னை கல்யாணம் பண்ணீங்களோ, என்னை பொண்டாட்டின்னு ஏற்றுக்கிட்டீங்களோ, அதே மாதிரி நம்மளே வந்துட்டு எல்லாத்தையும் ஒத்துக்க வைக்கணும். இதுக்காக வந்துட்டு நம்ம குழந்தைய தான் சாட்சியாக காமிச்சு தப்பான ஒரு இதை சொல்லி வந்துட்டு நம்ம குழந்தை ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம சேர்றதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் விஜய். இது எல்லாமே நீங்கள் சரி பண்ணி என்கிட்ட வாங்க, முழுசாக என்கிட்ட வாங்க. வெண்ணிலாவோட பிரச்சனை நம்மளுக்கு ஃப்யூச்சரில் இல்லை, நீ 100 வருஷம் ஆனாலும் வெண்ணிலா அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்பில் வந்துட்டு போனது இருக்கவே கூடாது. அந்த தாட்டே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மறந்துடணும். காவேரி காவேரி காவேரி, அதை மட்டும்தான் உங்கள் மைண்டு ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் 100 வருஷம் கழித்து நம்ம பேஜை திருப்பி பார்த்தா கூட காவேரி
விஜய் அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்துலேயுமே இருக்கணும். விஜய் வெண்ணிலான்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு அப்படின்ற ஒரு ஸ்டோரி இருந்துச்சுன்றது கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்காரு. நம்மளோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும், அதுக்காக தான் நான் இது எல்லாமே யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் சரி காவேரி, எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ், உன்ன எமோஷன்ஸ் எல்லாமே புரியுது கம்ப்ளீட்டாக. பட் இதெல்லாம் இந்த பிரச்சனை நடக்கும்போது இவ்வளோ தூரம் வந்துட்டு அவள் ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணும்போது, இதை ஒரு விஷயத்த சொல்லிட்டா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுமே, இந்த ஒரு வார்த்தை போதுமே அவங்க வாய் அடைக்கிறதுக்குன்னு தான் நான் யோசித்தேன். பட் இருந்தாலும் நீ சொல்கிறதும் கரெக்டு தான். வெண்ணிலா வந்துட்டு முன்ன மாதிரி கிடையாது, நான் யோசித்த வெண்ணிலாவும் கிடையாது, நான் லவ் பண்ண வெண்ணிலாவும் இது கிடையாது. இவன் இப்படியெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நம்மளுக்கு எதிராக எல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பசுபதிக்கு நான் என்னதாங்க பாவம் பண்ணேன், என்னை இப்படி துரத்தி பழி வாங்குறான், என்ன பழி வாங்குறதுக்கு வேண்டி உங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். இது தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் விஜய். வெண்ணிலாவை அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததும் நான் தான், பசுபதியோட எதிரியும் நான் தான். அவன் எதிர்பார்த்த எதையுமே செய்ய விடாமல் தடுத்து அவனை எதிரியாக்கி இந்த அளவுக்கு வந்து அவனை வெறியை தூண்டி விட்டதும் நான் தான். என்ன பழி வாங்குறதுக்கு பதிலாக அவன் வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கான். ஏன்னா நான் வந்து கஷ்டப்பட்டால் ஆப்வியஸ்லி நீங்களும் கஷ்டப்படுவீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டால் நானும் கஷ்டப்படுவேங்கிறத அவன் நல்லாவே தெரிஞ்சு வச்சுட்டு கேம் ஆடிட்டுருக்கான். பட் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கூடிய சீக்கிரம் நானே கட்டுவேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. வெண்ணிலா ரொம்ப டார்ச்சர் பண்ணால் என்கிட்ட சொல்லுங்கள், நான் வந்து அவளுக்கு என்ன பதில் கொடுக்கணுமோ எப்படி ஃபேஸ் பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரியும் ஃபோனை வச்சுருவாங்க.